மல்டி ரூஃப் நேயர்களுக்கு வணக்கங்க. எங்கள் வீட்டில் முட்டை கிரேவி பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே வாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு கேட்போம். நம்பியா என்ன பண்ணுறீங்க? முட்டை கிரேவியா? முட்டை கிரேவி பண்ணுறேங்க. முட்டை எடுத்து வச்சுருக்கீங்க. 5 முட்டை வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு கிரேவிக்கு உண்டான பெரிய வெங்காயம் 2 அறுத்துருக்கு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கு, 3 பல்லு பூண்டு, சும்மா ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 ஈர்க்கு கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், 2 தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. தக்காளி அரைச்சிருக்குது. சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் கிரேவி போடணுமா? இதெல்லாம் கிரேவிக்கு போட போகிறோங்க. கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சரி, இதை எடுத்து வச்சுட்டாங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றுறீங்களா? ஃபேன் வச்சாச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ஆயில் சூடாயிடுச்சு. சும்மா 2 பிஞ்சு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போடணுமா? கல்பாசி சும்மா ஒரு பீஸ் போடுறேன். கல்பாசியா? அது வாசனைக்கு கொஞ்சமாக. மனம் நல்லா இருக்கும். வேற என்ன போடுறது? இந்த அறுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு வணக்குறாங்க. நல்லா வதங்கி வருதுங்க. இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதே எண்ணெயிலே ஒரு கலர் கலரி கொடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. அடுத்தது மிளகாத்தூள் போடுறீங்களா? மிளகாத்தூள் பாருங்கள், சும்மா 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். அப்போதான் கிரேவி நல்லா ரெட்டிஷாக அருமையாக இருக்கும். இதுவும் நல்லா கிளறீங்க, வணக்கிங்க. இப்போ பாருங்கள், தட்டி வச்ச இஞ்சி பூண்டு இப்போ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சது. இதையும் ஒரு கலர் கலரி கொடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போட்டும். இதெல்லாம் போட்டு கடைசியாக தான் முட்டை போடணும். ஆமாங்க. கிரேவி எல்லாம் இதாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச தக்காளி விழுதி ஊற்றிக்கலாம். தக்காளி விழுது இதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கிரேவியாட்ட அருமையாக தெரியுது பார்க்கும்போது. இந்த முட்டை கிரேவிக்கு தக்காளி அரைச்சி ஊற்றணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இது நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 பிஞ்சு கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலாவா? இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லா வாசனை கொடுக்கும். இது ஒரு கலர் கலரிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். என்ன கறிக்கு போடுற மாதிரி எல்லாம் போட்டு தாவணுமா? கொஞ்சம் இதெல்லாம் போடணும், அப்போ தான் கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா பச்சை வாசம் போக ஒரு கலர் கலரி கொடுத்துக்கலாம். இத்தனையும் போட்டு வாசம் வராமல் என்ன பண்ணு, எல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி தண்ணி ஊற்றிக்கிறீங்க. இதில் நல்லா வதங்கி வரட்டும். இந்த கிரேவி இந்த முட்டை கிரேவி எதுக்கு நல்லா இருக்கும்? இந்த கிரேவி வந்து ரச சாதத்துக்கு நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும், தக்காளி சாதத்துக்கு நல்லா இருக்கும், அரிசி பருப்பு சாப்பாடு செய்கிறங்களா அதுக்கு நல்லா இருக்கும். இது பொதுவாக எல்லாத்துக்குமே தக்காளி சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். நிறைய இதுக்கு வந்து முட்டை கிரேவி சாப்பிடலாம், அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும். அது பாருங்க, நல்லா மசாலா பாருங்க, அருமை சூப்பராக இருக்கும். உப்பு போடுறீங்களா? இந்த கிரேவிக்கு உண்டான உப்பு போட்டுக்கலாம். ரைட். வாசம் சும்மா கமன்னு அருமையாக இருக்குது. வாங்க, முட்டையே போடல, அந்த மசாலா வாசமே சும்மா சூப்பராக இருக்குது. இன்னும் கொதிக்கணும்ல, இது நல்லா பச்சை வாசம் போக ஒரு கொதி விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சரி. இனி முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை கட் பண்ணுறீங்களா? நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் வரதுக்கோசரம் கான்மாவு 1 ஸ்பூன் மட்டும் போடுறேங்க. கான்மாவு போட்டால் கொஞ்சம் கிரேவி வந்து நான் கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும், சலசலம் இல்லாமல் திக்காக இருக்கும். இது ஒரு கலர் கலரி கொடுத்துக்கலாம். கான்மாவு போட்டாச்சு.
இப்போ பாருங்கள் முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓ முட்டையில் வைக்க போடுறீங்களா? இதெல்லாம் போட்டுக்கலாம். முட்டை போட்டு கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். ஏற்கனவே முட்டை வெந்திருக்குதுல்ல. அதோட வாசம் பாருங்க. முட்டைக்கு அதுக்கு சும்மா வாசம் பாட்டையை கலப்புது. கம வாசம். ஏன்னா கிளறி விடணுமா? இது வந்து அழுங்காமல் ஒரு கலரி கொடுத்துக்கலாம். இந்த எசன்ஸ் மசாலா போடுற மாதிரி இந்த சாந்தை மட்டும் இதில் எல்லாம் தூக்கி இது பண்ணிக்கலாம், எடுத்து ஊற்றிக்கலாம். சாந்தம் மட்டும் தூக்கி ஊற்றுறது இல்லைன்னா அழுங்காமல் ஒரு கலரி கொடுத்துக்கலாம் லேசா. ஏன்னா இல்லைன்னா மஞ்சள் கருப்பு கீழே விழுந்துடும். மசாலா மட்டும் அப்படியே ஃபில் பண்ணுறாங்க, கொஞ்சம் அப்படியே முட்டையில் ஏறுற மாதிரி. நல்லா அடுத்த முட்டை கொஞ்சம் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். ரைட். கொத்தமல்லி தழை போடுறீங்களா? இப்போ பாருங்கள் எல்லாம் இதாகி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். எவ்வளோ மசாலா போட்டாலும் அந்த கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டால் தான் மனம் தூக்கும். எந்த குழம்பு எதாக இருந்தாலும். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓ முட்டை கிரேவி ரெடி. மணக்க சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. அருமையாக இருக்குது பாருங்க. எல்லாம் கோச்சிக்கிட்டு இருக்குது. முட்டை கிரேவி ரெடி. நிறையா டிஷ்ஷுக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இது கடைசியாக தாங்க மிளகுத்தூள் போடணும். இப்போ பாருங்கள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு. முட்டை கிரேவிக்கு மிளகுத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆமாங்க, முட்டை கிரேவிக்கு இதே வந்து மிளகுத்தூள் போட்டால் தான் முட்டை கிரேவி மாதிரியே இருக்கும். பாருங்க ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பார்க்க. சரிங்க, இப்போ நம்ம முட்டை கிரேவி மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். முட்டை கிரேவி பாருங்கள், வீடு நல்லா பண்ணி வைக்கிறாங்க. அருமையாக இருக்குது. நாங்கள் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ வருங்க, எல்லோரும் பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டுக்கு எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். நன்றிங்க.